உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடேங்கப்பா, இப்பவாவது தண்ணி விட்டானுங்களே. உன் கதை முடிஞ்சது பல்லு. உனக்கு இன்னைக்கு காப்பு கட்டிடுவானுங்க. சரி, இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கு கூட உடம்புல சக்தி இல்ல. இந்த பல்விந்தர் என்னோட பாத்ரூம்ல தான் போய் ஒளிஞ்சிருப்பானா? இப்ப நாள சோனியாவோட வாஷ்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது நல்ல விஷயம் தான். அவன் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். ஈஸியா இருக்கும் அவனை கண்காணிக்க. காக்ரோச், காக்ரோச், ரிஷி காக்ரோச். அங்க காக்ரோச் இருக்கு. எங்க காக்ரோச்? நான் பார்த்தேன். அங்கதான் இருந்தது. அட காக்ரோச் இத்தனோண்டு இருக்கும். இத்தனோண்டு காக்ரோச் பார்த்து நீ பயப்படுவியா? இந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஃபோபியானே தெரியல. நீ போ, காக்ரோச் போயிடுச்சு. காக்ரோச் இல்ல அங்க காக்ரோச் இருக்கு. நான் பார்த்தேன் ரிஷி. நீ பாரு, அங்க இருக்கு. அட, இங்க எங்கேயும் காக்ரோச் இல்ல. இன்னைக்கு என்ன பண்ற? இந்த ரூம் என்னோடது இல்லாம இருக்கலாம், ஆனா இவன் என்னோட புருஷன். அதனால தள்ளியே இரு. அதோட நீயாவது இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம்ல ரிஷி. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். வெளி பெண்கள் யாராவது நம்ம வீட்ல இருந்தாங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத கொஞ்சம் கத்துக்கோ ரிஷி. என் கூட நீ வா. அப்படி போடு. அட, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கிணத்துல குதிக்க சொல்றீங்களா, நான் குதிக்கவும் செய்யறேன். பாட்டிமா, என்னால நிஜமாவே முடியல. பாட்டி, சீக்கிரம் கதவை திறங்க. கதவை திறங்க, கதவை திறங்க, 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 சீக்கிரம் திறங்க. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இத போய் கீழே ஊத்தி வச்சிருக்கீங்களே. அட கொடுங்க. இது இந்த நேரம் பார்த்து உட்கார் போனது. பாட்டி, என் லைஃப்ல எனக்கு சரக்கு கொடுத்து விலைக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க. என்ன பாட்டி இதெல்லாம்? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னடா மண்ணாலான சிங்கம், என்ன தாகம் தணிஞ்சிருச்சா? தொண்டை ஜில்லுன்னு இருக்கா? என்ன பேசுறீங்க? எனக்கு நீங்க மறு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் பாட்டி. கைய விடுறா. அதையும் கொடுங்க. அடுத்ததையும் கொடுத்துடுறேன். ஆனா நாங்க சொன்னதை செஞ்சாகணும். அட என்ன பாட்டி, இதெல்லாம் நீங்க சொல்லி நான் செய்யணுமா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பா இங்க நடக்க போகுது. அதுல மாற்றமே இல்ல. கண்டிப்பா? நான் உங்க அடிமை பாட்டி. இது எனக்கு தானே வேணுமா? அப்ப கொடுத்துருங்க. அப்படின்னா ஆ, ஆ. என்னோட வா. வா வா ஆயுஷ், அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு என் கூட வா. எடுத்துட்டு வாடா. ஆ. வாராய் நீ வாராய், வா வா வா. இருங்க, நானே திறந்து விடுறேன். ஏன்டா பறக்குற? நான் திறக்கிறேன். போங்க வா, போங்க, வா. வரேன். வா. அதுல போகும்போது நான் வர மாட்டேனா? யாரும் பேசுறதுக்கு முன்னால நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த சாப்டரை நான் தான் முழுசா முடிச்சு வைக்க போறேன். யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இவங்கிட்ட இருந்து உண்மையை நான் தான் வரவழைப்பேன். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா பாட்டி? பேசாத. ஆமா, நீங்க சீரியஸா தான் சொல்றீங்க. ஆனா நீங்க அவனை என்கிட்ட விட்டுருங்க. நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்லனா உங்க மேலேயே கையை ஓங்கிடுவான். வராத நில்லு. நான் தான் சொன்னேன்லடா, இன்னைக்கு இந்த கதையை நான் தான் முடிச்சு வைக்க போறேன். இவன் என்ன காயப்படுத்துறது? இவன் குடுமி இப்ப என் கையில. குடுமியா? அது என்ன குடுமி? இவன் குடிக்கிறதுக்காக வெறித்தனமா அலையிறான். இது இவனோட பலவீனம். அதான் இத கொடுத்து அவனை ஏன் வசப்படுத்திட்டேன். இப்ப உண்மையை சொல்லுவான் பாரு. வாவ் பாட்டி, சூப்பர். இந்த ரவுடிங்களா இருக்காங்கல்ல, எப்பவுமே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. கரெக்ட். இந்த முடி இருக்க தெரியும் வெயில்ல நிறைக்கல. இத வேற சொல்லணுமா?
பாட்டி நீங்க இப்போ என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இவன் உண்மையை சொல்லிடுவான்ல? சொல்லு பல்விந்தர், உன்கிட்ட சொன்னது யாரு? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? என்ன சொல்லணும் பாட்டிமா, எல்லாத்தையும் சொல்றேன். என்ன எங்க எல்லாருமே செம்ம ஆளுங்க தெரியுமா? அதுவும் உங்க பேரன் இருக்கான் பாரு, செம்ம ஆளு. இல்ல பாட்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் அவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனா யார் சொன்னது என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஏன் தெரியாதா என்ன? டாக்டர் சொன்னாங்க, நர்ஸ் சொன்னாங்க, ஏன் எனக்கே அந்த லக்ஷ்மி தான் சொன்னாங்க. இல்ல மலிஷ்கா சொன்னா, இல்ல நீலம் ஆண்டி சொன்னாங்க. நான் தான் எல்லாரும் பத்தியும் சொன்னல. நான் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது மாறிச்சா என்ன? உங்களுக்கு கேள்வியே கேட்க தெரியல. அப்புறம் இன்னொன்னு, மேல இருந்து என்னோட முன்னோர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து லக்ஷ்மி பிரெக்னென்ட், அவங்க சொன்னது நேரா கிளம்பி நான் இங்க வந்துட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பாட்டி, இவன் உங்க பிடியில இருக்கான்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. நீங்க கேட்டா அவன் உண்மையை சொல்லுவான்னு சொன்னீங்க. இப்ப அவன் முன்ன விட அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். என்னாச்சு ரிஷி? கேம் சேஞ்ச் ஆயிடுச்சுல. இந்த ராமாயணத்துல ராமன் ஜெயிக்க மாட்டான், ராவணன் ஜெயிப்பான். புரியுதுல்ல? நான் எதுக்கு இவளை மட்டும் டார்கெட் பண்ணனா? எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவ விரும்பலனால எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. என்ன தடுத்தீங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். உன் மண்டையை உடைச்சிருவோம் பல்விந்தர். ஏய், சூழ்ச்சி. இந்த பல்விந்தரோட சூழ்ச்சி. மரியாதை என்கிட்ட பேச. புரியுதுல்ல? என்கிட்ட மரியாதையை பேச. எனக்கு இன்னும் போதை ஏறல. போதை அதிகமாச்சுன்னா சம்பவம் தரமா இருக்கும். இதோ இருக்காங்களே உன்னோட அண்ணி அம்மா, அவளை கொன்னுட்டா நீ அனாதை ஆயிடுவ. பின்னாடி போ, போயிடு. பின்னாடி ஆகிரு. பல்விந்தர், ஏய், என்ன வாயை விடு. மூடு. நாம இங்க இருந்து போயிடலாம். விடு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வா 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 வா. பல்விந்தர், விடு, போலாம், வா, வா. சொல்றேன். பல்விந்தர், என்ன விடு. போலாம். நல்லா இருக்கல்ல? ரிஷி! 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 பல்விந்தர்! ரிஷி, போகாத, நில்லு. நீ போகாத. ஏன் போகக்கூடாது? அவன் இங்க இருந்து போயிட்டா அவனை பிடிக்கணும்ல. நீ ஏன் என்ன தடுக்கிற? அவன் ஓடி போகட்டும். எப்படி ஓட விட முடியும்? அவனை பிடிச்சு வச்சு அடிச்சு. தயவு செஞ்சு சொல்றதை கேளு ரிஷி. இது ஒரு சின்ன காயம் தானே. நான் என்ன செத்தா போயிட்டேன்? ரிஷி, ரிஷி. மறுபடியும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத. பாத்தீங்களா ஆண்டி? எதை பார்க்க? தள்ளி போடி. எத்தனை முறை உன்கிட்ட சொல்றது இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஆம், நீங்களே பாத்தீங்களா பல்விந்தர் லட்சுமி என்ன அதுக்கு என்ன பண்ணான்னு? இப்போ? லக்ஷ்மிக்காக உன் உயிரை பணைய வைப்பியா ரிஷி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.